முடிவடையாத கதையின் நிழல் மீண்டும் திரும்பி வந்துள்ளது. அழகுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மரணத்தின் நிழல். பேராசையின் காரணமாக ஒருவன் தன்னிடமிருந்தே விலகிச் செல்கிறான். ஒவ்வொரு புதிய முகங்கள் உள்ளுக்குள் மேலும் நொறுக்கி விடுகிறது. அது இளமையல்ல, ஒரு பழைய சாபம் விளையாடுகிறது. ஒவ்வொரு 48 மணி நேரத்திற்கும் யாரோ தன்னையே இழக்கிறார்கள். ஜெயிலர் கதவை திறந்தாரு. அப்புறம் ஸ்வேதா ஜெயிலை விட்டு வெளியே வந்தா. அவ தன்னுடைய முகத்தை கழுவினா. அவளுடைய முகம் கொஞ்சம் வெளிரி போய் சோர்ந்து போய் தெரிஞ்சது. அப்புறம் அவ தன்னுடைய அறையை நோக்கி போனா. அப்புறம் பழைய சமயத்தை போல தன்னுடைய அழகான உடைய உடுத்திக்கிட்டா. அப்ப அவ இளமையா இருந்த போது இப்ப தயாராகி ஸ்வேதா ஜெயிலை விட்டு வெளியே போறதுக்கு அடியெடுத்து வச்சா. ஜெயிலோட ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர் யாதவ் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு இடையில ஸ்வேதா திறந்த கதவு வழியா வந்தா. அப்புறம் லேசான சத்தத்தை கொடுத்தா. யாதவ் கதவை நோக்கி பார்த்தாரு. அப்புறம் அவளை பார்த்தாரு. அவர் போன்ல தன்னுடைய காலை பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்வேதாவை உள்ள வர சொல்லி சொன்னாரு. போறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சா? இப்போ உன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் ஜெயிலுக்கு வர மாதிரி எந்த தவறும் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீங்க சொன்னது சரிதான் சார். இனிமே இங்க வர அளவுக்கு நான் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டேன். ஸ்வேதா இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு வித்தியாசமான சிரிப்பு சிரிச்சா. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் யாதவுக்கு ஒரு லேசான குழப்பம் ஏற்பட்டுச்சு. என்னுடைய ரிலீஸ் ஆகிற லெட்டர். ஓ ஆமா, இந்தா. இன்ஸ்பெக்டர் யாதவ் ஒரு லெட்டரை எடுத்தாரு. அதுல ஸ்டாம்ப் பண்ணினாரு, கையெழுத்து போட்டாரு. அப்புறம் ஸ்வேதா கிட்ட கொடுத்தாரு. அவர் அந்த லெட்டரை ஸ்வேதா கிட்ட கொடுத்த போது அப்ப அவ அவரோட கையில ஒரு விதமான காயத்தை கவனிச்சா. அம்மா, இது என்ன அடையாளம்? சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அதனால எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. கவலைப்படாதீங்க, நீங்க இப்ப தனியா இல்ல. இன்ஸ்பெக்டர் அவளை ஒத்து பார்த்தாரு. ஸ்வேதா எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு போனா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏதோ ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. ராத்திரி யாதவ் இருட்டான அறையில கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அவரு அந்த அடையாளத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு வேற வேற விதமா அந்த கைய சுத்தினாரு, அத மறைக்கிறதுக்காக. ஆனா அவரால் அதை பண்ண முடியல. அப்புறம் அவரு படுக்கையில உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும்போது அவர் ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவரோட கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த காரணத்தினால அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் அவரு தன்னுடைய ஆக்டர் ஆகணுன்ற கனவை விட வேண்டியதாயிடுச்சு. நீங்க ரொம்பவே டேலண்டடானவர். அப்புறம் எத்தனை பசங்க இந்த ஃபிலிம்க்கு வந்தாங்களோ அதுல ரொம்ப நல்ல ப்ரொஃபைல் உங்களது தான். என்ன இந்த கையில இருக்கிற அடையாளத்தினாலதான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சாரி. யாதவ் தன்னுடைய தலையெழுத்து அப்புறம் தன்னுடைய நிறைவேறாத கனவை நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் தன்னுடைய பேக்ல இருந்து சிகரெட் பேக்கெட்டை எடுத்தாரு. அப்புறம் பால்கனிக்கு போய் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ரேலிங்கோட உதவியால குனிஞ்சாரு. அப்பதான் அவருடைய பார்வை கீழே தெருவில் பட்டுச்சு. அங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி நடந்து போறது தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு புரிஞ்சது, அதாவது இது வேற யாரும் இல்ல, ஸ்வேதா தான். அவளோட கையில ஒரு பேக் இருந்தது. அவ மேல பார்த்து யாதவ நோக்கி கைய அசைச்சா. அதாவது அவளுக்கு அங்க யாதவ் நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. இத பார்த்துட்டு யாதவ் பயந்துட்டாரு. அவரு சீக்கிரமா ரூம்குள்ள போனாரு, ஷூவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் கீழே இறங்கி போறதுக்கு புறப்பட்டாரு. யாதவ் ஸ்வேதாவை எந்த இடத்துல பார்த்தாரோ அங்க அவரு ஓடினாரு. ஆனா இப்போ அங்க வேற யாருமே இல்ல. அவரு திரும்பி தன்னுடைய பால்கனிய பார்த்தாரு. அப்புறம் ரோட்டை பார்த்தாரு. ஆனா அவருக்கு எதுவுமே கணக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரு திரும்பி அவரோட பில்டிங் கேட்டுக்கு வந்தாரு. அங்கதான் அவரோட கார்டு நின்னுட்டு இருந்தாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்க? அவரு யாதவ் கிட்ட ஒரு கருப்பு பாக்கெட்டை கொடுத்தாரு. சார், உங்க பேருக்கு ஒரு கொரியர் வந்தது. என்னுடைய பேருக்கா? ஆனா நான் எதையுமே ஆர்டர் பண்ணலையே. தெரியல சார், இதுல எதுவும் எழுதல. உங்க பேர் மட்டும்தான் எழுதிருந்தது. யாதவ் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு எந்த பார்சலை பத்தின எந்த தகவலும் தெரியாது. இருந்தாலும் அவரு அதை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போனாரு.
அந்த இரவு இங்கேயே முடிவடைஞ்சது. மறுநாள் யாதவ் தன்னுடைய கேபின்ல உட்காந்துருந்தாரு. அப்புறம் மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ரீல் தெரிஞ்சது. அந்த ரீல் அப்சரா பியூட்டி பார்லரோட ரீல். அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, அப்சரா பியூட்டி பார்லர் கிராண்ட் லான்ச். அப்படி நீங்க எங்களுடைய புது ப்ராடக்ட் யூத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க மறுபடியும் இளமையாவும் முன்ன விட ரொம்ப அழகாவும் மாறலாம். உங்களுடைய ஏதாவது தழும்புகள், கரைகள் இல்ல உடம்புல வேற எந்த விதமான மார்க்ஸ் இருந்தாலும் போயிடும். அப்புறம் நீங்களே ஒரு ரொம்ப நல்ல ரூபத்துக்கு மாறிடுவீங்க. என்ன இதெல்லாம்? இந்த காலத்துல எல்லாரும் எதேதோ செய்றாங்க. இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல போல இருக்கு. அந்த ரீல்ல ஒரு லைன் வந்தது, இத பயன்படுத்துங்க அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. யாதவுக்கு கொஞ்சம் இது விசித்திரமா தெரிஞ்சது. இது வரைக்கும் ரீல்ல எந்த ஒரு சத்தமும் இல்ல. ஆனா இத அவர் போலின்னு சொன்ன உடனே இது பதில கொடுத்தது. இப்ப அவரு இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிட்டியோட ஆள் அறவே இல்லாத ஒரு ரோட்ல அப்சரா பியூட்டி பார்லர் இருந்தது. சாயந்தரம் ஜீப் எடுத்துக்கிட்டு யாதவ் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரு வண்டியை விட்டு இறங்கி அந்த பார்லரை நோக்கி போனாரு. ஷட்டர் மூடி இருந்தது. அங்க அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. அவர் அந்த ஷட்டரை தட்டினாரு. ஆனா எந்த ஒரு பதிலும் வரல. அப்புறம் அவரு தன்னோட ஜீப்பை நோக்கி போய்கிட்டு இருந்த போது ஏதோ தெரிஞ்ச மாதிரியான ஒரு குரல் அவரை கூப்பிட்டது. யாதவ் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அங்க ஸ்வேதா நின்னுட்டு இருந்தா. ஐயா, நீ எப்படி இங்க? அப்புறம் நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு பக்கத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஜஸ்ட் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உதவியா? என்ன மாதிரி உதவி? இதுக்கான பதில் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். வீட்டுக்கு போங்க, அந்த பாக்கெட்டை தரங்க. நேத்து ராத்திரி உங்க கைக்கு வந்ததே அது. அப்போ அதை அனுப்பி வச்சதே நீதானா? அப்படிதானே வச்சுக்கோங்களேன். இங்க பாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனைய அனுபவிச்சுட்டு தான் வெளியில வந்திருக்க. ஒரு விஷயம் மறந்துடாத, நான் ஒரு இன்ஸ்பெக்டர். மறுபடியும் உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா இந்த தடவை ஸ்ட்ரைட்டா ஆயுள் தண்டனை தான். நீங்க ஒரே ஒரு தடவை என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்வேதா ஒரு விசித்திரமான சிரிப்பை கொடுத்தா. அப்புறம் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டா. யாதவ் அந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரால் புரிஞ்சுக்க முடியல அங்க என்னதான் நடந்ததுன்னு. அவருடைய முகத்துல குழப்பம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. ராத்திரி யாதவ் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் பார்த்தாரு, அதே பேக்கெட் டேபிள்ல அங்க இருந்தது. அதுதான் அவருக்கு நேத்து கிடைச்சது. அவர் இது வரைக்கும் அதை திறக்கவே இல்லை. அவர் அந்த பேக்கெட்டை எடுத்து பிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதுல அவருக்கு அப்சரா பியூட்டி பார்லரோட ஒரு டப்பா இருந்தது. அதுல 2 கண்ணாடி பாட்டில் இருந்தது. ஒன்னு சிவப்பு திரவம், அப்புறம் இன்னொன்னு பாரதர்ஷி திரவம். ஒரு பிரேஸ்லெட், அப்புறம் ஒரு பேப்பர் இருந்தது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்ததுன்னா, சிகப்பு திரவத்தை கையில தடவணும். அதுக்கப்புறம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருப்பீங்க. கூடவே இதுவும் எழுதப்பட்டிருந்தது, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளர பாரதர்ஷி திரவம் தடவ வேண்டியது ரொம்ப முக்கியம்னு. அப்பதான் நீங்க உங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வர முடியும். காத்துட்டு இருக்காம மறுபடியும் அதே மாற்றத்தை செய்ய முடியாது. சமநிலையில இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாதவுக்கெல்லாம் இது ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அவர் அது எல்லாத்தையும் டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் தன்னுடைய டேட்டுக்கு தயாராக ஆரம்பிச்சாரு. அவர் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போனாரு. யாதவ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரோட டேட்டை அந்த இடத்துல பார்த்தாரு. அவ கூட அவர் உட்காந்தாரு, சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரத்தை கழிச்சாரு. தன்னுடைய அந்த காயத்தை மறைக்கிறதுக்காக அவர் தடியான ஒரு லெதர் ஜாக்கெட்டை போட்டிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நடக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சு. யாதவ் அவர் ஜாக்கெட்டை கழட்டி அவளுடைய தோல்ல மாட்டினாரு. அப்பதான் அவளுடைய பார்வை அவருடைய கையில இருந்த அந்த பெரிய அடையாளத்து மேல பட்டுச்சு. அவ உடனே வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் யாதவ குளிர்ல அந்த ஆளே இல்லாத ரோட்ல தனியா விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டா. யாதவ் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. இதனால அவரு அழ ஆரம்பிச்சாரு. யாதவ் திரும்பி வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் சிகப்பு திரவ பாட்டில எடுத்தாரு. அவரோட கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது. அவரு ஜஸ்ட் அவர் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் ஓடணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் சிரிஞ்சை எடுத்தாரு. அப்புறம் தனக்கு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டாரு. அவர் இந்த மாதிரி செஞ்ச உடனே
பாவம் கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் அவருடைய உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவருக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு ஒரு பெரு மூச்சு விட்டாரு. மெல்ல மெல்ல அவரை சமாளிச்சுக்கிட்டாரு. மறுபடியும் நிதானத்துக்கு வந்தாரு. அவருடைய பார்வை டேபிள் மேல போச்சு. அங்க அந்த கருப்பு பாட்டில் அப்புறம் மற்ற சாமான்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அவரு சீக்கிரமா எழுந்து அவருடைய அறைக்குள்ள போனாரு. அப்புறம் கண்ணாடி முன்னாடி அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தன்னை பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் இப்ப இளமையா மாறிட்டாரு. அவரோட முகத்துல இருந்த சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்புறம் அவர் முன்ன விட இப்ப ரொம்பவே அழகா தெரிஞ்சாரு. அப்புறம் அவர் தன்னோட கையை தூக்கி பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அவருடைய அந்த அடையாளமும் மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் அவருக்கு காதுல ஏதோ லேசான முணுமுணுப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த முணுமுணுப்பு சத்தம் மெல்ல மெல்ல அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு சத்தமா யாதவால தன்னை சமாளிச்சுக்க முடியல. அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவர் உடனே லிவிங் ரூமுக்கு போனாரு. அந்த பிரஸ்லெட் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அவர் அதை போட்டுக்கிட்ட உடனே எல்லாமே மறுபடியும் அமைதியாயிடுச்சு. இப்ப அவர் தன்னுடைய வீட்டுல சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஏதோ அவருக்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா யாதவ் மறுபடியும் மத்தவங்களை ஈர்க்கிற உருவத்துக்கு எழுந்தாரு. அவரு வெளியே நடக்க போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் அந்த பாரதர்ஷி திரவத்தை தானே போட்டுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் மறுபடியும் தன்னுடைய பழைய உருவத்துக்கே மாறிட்டாரு. அவரு ஜன்னல்களை மூடிட்டாரு. வெளியே போறத நிறுத்திட்டாரு. வீட்லயே இருந்தாரு. சாப்பிட்றாரு. அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அந்த சிவப்பு திரவத்தை அவர் போட்டுக்கிட்டாரு. மறுபடியும் இளமையா முழிச்சாரு. அப்புறம் ஆடிஷனுக்கு போயிட்டாரு. உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு. நாங்கள் உங்களை அடுத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு காசு பண்ண போகிறோம். யாதவ் சிரிச்சாரு. நிறைய ஃபோட்டோ ஷூட்டை பண்ணாரு. அப்புறம் பெரிய பெரிய மேகசின்லலாம் அவர் தெரிய ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல அவரோட வீட்டில் கொரியர் டப்பாக்கள் சேர ஆரம்பிச்சது. அவர் பாரதர்ஷி திரவத்தை மறுபடியும் போட்டுக்கிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் மறுபடியும் சிவப்பு திரவத்தை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அதே ரெஸ்டாரண்ட்டை அதே பொண்ணு கூட உட்காந்துருந்தாரு. அவ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை வேண்டான்னு சொல்லிட்டு போனவ. இப்போ நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும் தான் நான் எப்பவும் ஆசைப்பட்டது. யங், ஹேண்ட்ஸம் அண்ட் அப்புறம் வெல் உனக்கே தெரியும். யாதவ் லேசா தலையை அசைச்சு சரின்னு பதில் சொன்னாரு. அப்புறம் ஒரு ராத்திரி யாதவ் அதே பொண்ணு கூட படுக்கையில படுத்திருந்தாரு. 2 பேரும் பெட்ஷீட்குள்ள ஒன்னா இருந்தாங்க. யாதவ் எழுந்து கிச்சனுக்கு போனாரு. அப்பதான் அவருடைய பார்வை லிவிங் ரூம்ல இருக்கிற கடிகாரத்தை பார்த்தது. 12 மணி ஆக இருந்தது. அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்தது, இப்ப அவர் தன்னுடைய பழைய ரூபத்துக்கு வந்தாகணும். அவரு ரூமை பார்த்தாரு. அப்புறம் யோசிச்சாரு, அவரால் இப்ப அதை செய்ய முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு அவர் கூட இருக்கா. அதனால அவரு அதை பெருசா எடுத்துக்கல. அவரு கிச்சன்ல காலடி எடுத்து வச்ச போது அவருக்கு அதே சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த சத்தம் மறுபடியும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. யாதவ் சீக்கிரமா லிவிங் ரூமுக்கு வந்தாரு. அப்புறம் சிகப்பு திரவ பாட்டில கையில் எடுத்தாரு. அவருக்கு தெரியும் 48 மணி நேரத்துக்கான ரூல்ஸை உடைக்க கூடாதுன்னு. ஆனா அவரால் அந்த சத்தத்தை ஜீர்ணிச்சுக்க முடியல. அவர் தன்னுடைய பழைய உருவத்துக்கும் போக விரும்பல. அப்புறம் கடைசியில வேற வழியே இல்லாம அந்த ரூல்ஸை உடைச்சிட்டாரு. அப்புறம் தனக்கு தானே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாரு. அவர் இந்த மாதிரி பண்ண உடனே மறுபடியும் எல்லாமே அமைதியா மாறிடுச்சு. அவர் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கேயே அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் மெல்லமா எழுந்து திரும்பவும் ரூம்குள்ள போனாரு. அங்கதான் அவருடைய டேட் தூங்கிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஸ்வேதா ஒரு கிறிஸ்டல் பால் முன்னாடி உட்கார்ந்துருந்தா. அவ அதுல பாத்துக்கிட்டு இருந்தா. யாதவ் உண்மையிலேயே எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இல்லாம வேற ஏதோ ஆகிறதுக்கு தன்னோட ரூல்ஸை மீறிட்டாரு. மக்களோட பலவீனமே இதுதான். அவங்களுக்கு அவங்க மேலேயே சந்தோஷம் கிடையாது. அப்புறம் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிறவ தான் நான். யாதவ் சார், நான் உருவாக்கின ரூலை நீங்க மீறி ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டீங்க.
அப்புறம் இப்ப இந்த தவறுக்கான தண்டனையை வேற யாரும் இல்ல, அவ தான் கொடுப்பா. இதுக்கு உரிமையானவ. ஸ்வேதா பயங்கரமான லேசான சிரிப்பு தந்தா. அந்த சமயம் எரிஞ்சு போன ஒரு உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவ பாதி எரிஞ்சு போய் இருந்தா. அதுல ரத்தமும் பாரதர்சி திரவமும் மெல்ல மெல்ல கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாதவ் போட்டோ ஷூட் சமயத்துல உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் போட்டோகிராஃபருக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு விசித்திரமான நிழல் மேல பட்டது. அதை பார்த்துட்டு அவரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரு. என்னாச்சு சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதையும் இழந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு பிரேக் வேணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். யாதவ் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. யாதவ் தன்னுடைய கிரீன் ரூமுக்கு வந்தாரு. அவருடைய வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது. ஏதோ அவருக்கு வாமிட் வராம இருந்தது. அவர் சீக்கிரமா வாஷ்ரூமுக்கு போனாரு. அப்புறம் வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினாரு. அப்புறம் ரத்தத்தோட வேற ஒன்றும் வெளியே வந்தது. அவர் பார்த்தபோது அவருடைய 3 பற்களும் கூடவே வெளியே வந்து விழுந்தது. இதை பார்த்துட்டு அவர் தாடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அப்போ திடீர்னு அவருடைய மொத்த உடம்புலையும் வலி வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவருடைய முதுகுல இருந்து ஒரு பயங்கரமான வலி ஏற்படுது. அவர் அப்படியே தரையில விழுந்துட்டாரு. அப்புறம் அவரோட உடம்பு ரொம்ப மோசமா நடுங்க ஆரம்பிச்சது. அப்புறம் இதோட அவரு நிதானத்தை இழந்துட்டாரு. அவர் கண் திறந்த போது அவரு ஒரு பார்லர்ல இருந்தாரு. அவர் சாஞ்ச நிலையில ஒரு சேர்ல கட்டப்பட்டிருந்தாரு. அப்புறம் எதிர்க்க ஸ்வேதா நின்னுட்டு இருந்தா. என்னை விடு, என்னையே இந்த மாதிரி பண்ற, என்னையே கட்டி போட்டு வச்சிருக்க. சொன்னல சார், ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் நீங்க மாறி ஆகணும்னு. ஆனா என்ன பண்றது, மனுஷனுக்கு பேராசை. இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லைங்கிற போது அப்ப ஸ்வேதா அவரோட கையில இருந்த பிரேஸ்லெட் அறுத்து தூக்கி எறிஞ்சா. அப்புறம் அதுல இருந்த முத்துக்கள் கீழே தரையில சிதற ஆரம்பிச்சது. யாதவ் மேல பார்த்தான். அவன் முன்னாடி மேகனாவோட ஆத்மா நின்னுட்டு இருந்தது. அது வேகமா அவரை நோக்கி பாஞ்சுது. அப்புறம் அவரை முடிச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு லேடி கதவை திறந்தா. அவ முகத்துல ஏதோ ஒரு அடையாளம் இருந்தது. அவ பார்த்த போது அவளோட வீட்டு வாசல்ல ஒரு பாக்கெட் இருந்தது. அதுல அப்சரா பியூட்டி பார்லர்னு எழுதி இருந்தது. அவ சிரிச்சா, அந்த பாக்கெட்டை எடுத்தா, அப்புறம் அந்த கதவை மூடினா.